இங்க அண்ணாமலையை பத்தி சொன்னாங்க. அவர் சொல்றாரு இருமொழி கொள்கை என்பது காலாவதியாகிவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசல்ல நின்று சாட்டையால் அவர் அடிச்சுக்கிட்டாரு. அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்ட உள்ளது காலில் சலங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு துண்டை விரிச்சிருந்தானே நல்ல நிதி வசூலாவது நடந்திருக்கும், பணம் வசூலாவது நடந்திருக்குதும். அவர் சொல்றார் இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் காலாவதி ஆகிவிட்டீர்கள். அதான் உண்மை. தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தவிர்த்து, பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும், இங்க இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் அத்தனை கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று எல்லோரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒன்றிய அமைச்சருடைய அடாவடித்தனமான பேச்சிற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லியதற்காக நாட்டு மக்களிடம், தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் 3ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 10ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்புல பாஸ் பண்ணாலும் பிறகு ஒரு பொது தேர்வு என்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிக்கிறது. அதை ஏற்க முடியாது. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடாது என்பதுதான். இங்கே கல்வி அமைச்சர் இருக்கிறார். 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு, ஆனால் பாஸ் ஃபெயில் என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு. காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு உண்டு, ஆனால் பாஸ் ஃபெயில் என்பது கிடையாது. எதற்காக அந்த முறையை நாம் இங்கே பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இளம் வயசிலேயே பச்சிளம் குழந்தைகளை பெயிலா போயிட்டோம் என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தோடு இதை நாம் இங்கே அமல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் மோடி சர்க்கார் சொல்லுகிற அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், குழந்தைங்க 3 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், 3ஆவது வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு நடத்துவாங்களாம், அதில் பாஸ் பண்ணாதான் 4ஆவதுக்கு போகலாம், அப்புறம் 5ஆவது ஒரு பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 6ஆவதுக்கு போகலாம், அப்புறம் 8ஆம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 9ஆவதுக்கு போகலாம், அப்புறம் 10ஆம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 11ஆவதுக்கு போகலாம், 11, 12க்கு போகலாம். 12ஆம் வகுப்பில் தேர்வானால் கல்லூரி செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பொதுத் தேர்வு. அப்படின்னு நோக்கம் என்ன? நம்மை போன்ற குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கக்கூடாது, தொடரக்கூடாது, கல்வியை தொடரக்கூடாது, பாதியிலேயே விட்டு செல்ல வேண்டும் என்கிற நயவஞ்சகமான கொள்கை இந்த கொள்கை. ஆகவே தான் இந்த கொள்கையை நாம் நிராகரிக்கிறோம். அந்த கொள்கைகளை எதிர்த்து இன்றைக்கு முதற்கட்டமான இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஒன்றிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறோம்.